இன்றைய காலை ஆராதனைக்குரிய தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். செய்திக்குரிய திறவுகோல் வசனம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. வாசிக்க கேட்ட வசனத்தின் அடிப்படையில் ஐனேயாவும் தொற்காலும் என்ற தலைப்பின் கீழாக தேவ செய்தி கொடுக்க முடியாது அன்பு சோதர் டேவிட் ராஜ் அவர்களை நம்முடைய நிலைக்கு. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவன் இந்த நாளிலும் சகோதர சகோதரிகளாக நம் அனைவரையும் ஒன்று கூட செய்து அவருடைய சத்திய வசனங்களை தியானிப்பதற்கு அவர் செய்த கிருபைக்காக நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலம் நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு இன்றைய பாடத்துக்குள் கடந்து செல்வோம். இன்றைய பாடத்தின் தலைப்பு ஐனேயாவும் தொற்காலும். ஐனேயாவும் தொற்காலம் பற்றி கேள்விப்பட்டீங்களா? தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. இவங்க எந்த காலத்தில் வாழ்ந்தாங்க, அதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு, அதுக்கு முந்தின காலத்தில் என்ன நடந்தது, அதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஐனாவையும் தொற்காலையும் பார்க்க போகிறோம். திருவசனம் இந்த பாடத்துக்கு வாசித்தோம். திருவசனம் இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார்ன்ற தலைப்புல தான் இந்த இதில் நிறைய போகும். குணமாக்குகிறார்ன்ற விஷயம் வாசிப்போம். திரும்ப ஒரு தடவை அந்த திருவசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. இந்த வசனத்துக்கு அப்புறம் வர்ற விஷயம்தான் நம்ம பார்க்க போற பாடம். அதுல முதல் வசனம் என்னன்னாக்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். இது எந்த காலத்துல நடந்தது இந்த சம்பவம்? அதாவது ஐனேயாவும் தொற்காலுக்கும் ஒரு குணமளிக்கிறாரு. யாரு? அப்போஸ்தலனாகிய பேதுரு குணமளிக்கிறாரு. அந்த சம்பவம் எப்ப நடக்குது அப்படின்றது, அது எப்பனாக்கா நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து ஒரு 4-5 வருஷம், அதாவது 33 வயசுல அவர் இறக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு 3-4 வருஷம் கழிச்சுதான், இந்த 5 வருஷம் கழிச்சுதான் இந்த சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு பாக்குறோம். ஆரம்ப கால சபை அப்போஸ்தலர்கள்லாம் என்ன பண்றாங்க, எல்லா இடத்துலையும் போய் இயேசு கிறிஸ்துவ அறிவிக்கிறாங்க. ஒரு புதுசா ஒரு இனம் உருவாது. அதாவது யூதர்கள் தேர்ந்து பிரிஞ்சு புதுசா கிறிஸ்தவர்கள் அப்படின்ற ஒரு குரூப் உருவாகுறாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டவங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள்னு உருவாகுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னாக்கா, யூதர்களுக்கு ஒரு பெரிய எரிச்சலா இருக்குது, கோபம் வருது. அந்த கோபத்துலதான் நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலா இருக்கும்போது கூட கிறிஸ்தவர்களை கொலை பண்றதுக்கு ஒரு நிருபம் வாங்கிட்டு போறாரு, ஒரு ஆர்டர் வாங்கிட்டு போறாரு அப்படின்றதெல்லாம் பாக்குறோம். அப்ப அந்த சூழ்நிலையில அப்போஸ்தலர் பவுலுக்கு முன்னாடி இருந்த அப்போஸ்தலர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டாங்க நிறைய மக்கள். இது யூதர்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னாக்கா, அவங்களோட பிசினஸ், அவங்களோட இதுல எல்லாம் வெளியே போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பையன் என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் அழிக்க பாக்குறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க. கொடுமைப்படுத்தி நீங்க போகக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்றாங்க. அந்த மாதிரி சமயங்கள்ல ரொம்ப எல்லாம் சிதறி போறாங்க. கிறிஸ்தவர்கள் ஒரு இடத்துல யாருமே ஒன்னா இருக்க முடியல. ஏன்னா இவங்களோட கொடுமை ஜாஸ்தியாகுது. எல்லாம் சிதறி போறாங்க. சிதறி போகும்போது தேவன் அவங்களை எப்படி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாரு அப்படின்ற விஷயம் இந்த சமயத்தில் நடக்குது. அப்ப என்ன நடக்குதுன்னாக்க, ஒரு சீசர் வர்றாரு. சீசர் காலிகுலா சீசர்னு ஒருத்தர் கிபி 38 வர்றாரு. இதுக்கு முன்னாடி இந்த சீசர்கள் சீசர் அவங்கெல்லாம் ராஜாக்களா இருக்கும்போது அவங்கெல்லாம் வேற மாதிரி இருந்தாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு,
இவரோட சிலையை வந்து எல்லா இடத்துலயும் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவரோட சிலையை வச்சு எல்லாரும் இவங்க வழிபடணும் அப்படின்னு பண்றாரு. அப்ப இதுல வந்து யூதர்களுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னாக்க, யூதர்களுடைய அவங்களுடைய தேவாலயங்கள்லயும் அந்த சிலையை வைக்கிறாங்க. சிலையை வைக்கும்போது இவங்களுக்கு வந்து என்னதான் இவங்க வந்து கிறிஸ்துவை ஏத்துக்கலனாலும் ஆஹ் தேவன் மேல ஒரு வைராக்கியமா தான் இருந்தாங்க. தேவன் மேல வைராக்கியம்ன்றது எதனால அப்படின்னாக்க, அவங்களுடைய அந்த பாரம்பரிய நியாயப்பிரமாணங்கள் இப்படி நடக்கணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம். அதுல வந்து தேவன் முன்னிலைப்படுத்துறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட சுய இதுக்காக லாபத்துக்காக அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அவங்க பண்றாங்க. இருந்தாலும் தேவன் மேல ஒரு வைராக்கியமா தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல என்ன நடக்குது, தேவாலயங்கள்லேயே வந்து இந்த மாதிரி சிலை வழிபாட்டு ஒரு ராஜாவோட சிலையை காலிகுலா சீசரோட அந்த சிலையை வைக்கிறாங்க அப்படின்றப்ப இவங்களால ஏத்துக்க முடியல. ஊர் பூரா எல்லா இடத்துலயும் வைக்கிறாங்க சிலையை. வைக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வருது. பிரச்சனை வந்து இப்போ போராட்டம் பண்றாங்க, எல்லாரும் போராட்டம் பண்றாங்க. போராட்டம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டா பண்றாங்க. இப்போ போராட்டம்னாக்க ஒரு கட்டுப்பாடு இல்லாம ஒரு போராட்டமா இல்லாம ஒரு ஆர்கனைஸ்டு போராட்டமா எப்படி இருக்கிறாங்கன்னாக்க, முதிர்ந்த வயதுல ஸ்திரீகள், அப்புறம் விடுதி காப்பாளர் மற்றும் வேலைக்கார பெண்கள், இளம் பெண்கள், முதிர் வயதுல இப்படி குரூப்பா அவங்க பிரிஞ்சு அவங்களோட நோக்கம் என்னன்னாக்க, இந்த சிலை வழிபாட்டை அவங்க வந்து தடுக்கணும். அவங்களோட தேவாலயத்துல இந்த பிரதிஷ்டை பண்ற அந்த சீசரோட அந்த சிலைகள்லாம் எடுக்கப்படணும், நாங்க வந்து இதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்பு போராட்டம் பண்றாங்க. யார்கிட்டனாக்கா, அவங்களோட அந்த ஆளுநர்கிட்ட போய் முறையிடுறாங்க. ஆனா ஆளுநர் ட்ரை பண்றாரு, இந்த இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் பாக்குறாரு. பட் அவரால் முடியல. ஒரு ஸ்டேஜ்ல என்ன இவங்களுக்கு சலுகை கிடைக்குதுன்னா, தேவாலயத்துக்கு உள்ளார வந்து அந்த சிலையை வைக்க மாட்டோம், வெளியே வேணா வச்சிடறோம் அப்படின்ற ஒரு சலுகை மட்டும்தான் அவரு வாங்கி தர முடிஞ்ச ஒழிய, மற்றபடி இவங்களால அந்த சிலை வழிபாட்டுக்கு அவங்க நிச்சயம் மொத்தமா அவங்களால ஒதுக்க முடியல. ஏன்னா அந்த சீசர் வந்து அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா வந்து சிலை வழிபாட்டுல அவரோட சிலையை பிரதிஷ்டை பண்றதுல இருந்தார். இதுல என்ன தேவன் எப்படி இவங்க தேவன் வந்து கிறிஸ்தவர்களுக்கு என்ன வகையில ஹெல்ப் பண்றாரு அப்படின்னா, இது மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து யாரை இவங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து அவங்கள வேற விதமா டைவர்ட் பண்றாரு. தேவன் வந்து அந்த மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் அந்த பீரியட்ல கொடுக்குறாரு. அது எவ்வளவு நாள் நீடிச்சது அப்படின்னாக்க, கிபி 41ஆம் வருஷம் வந்து அவர் காலிகுலா சீசரை கொன்றாங்க. அவங்களுக்குள்ளார ஒரு போட்டி, அந்த போட்டியில வந்து அந்த சீசரை கொன்றாங்க. கொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அவரோட சிலையெல்லாம் எடுக்கப்படுது அப்படின்னு பாக்குறோம். இது வந்து யூதர்களுக்கு வந்து வெளிப்புறமா இந்த மாதிரி ஒரு உபத்திரம் வந்ததுனால அவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து கிறிஸ்தவர்கள் பக்கம் போகாம அவங்கள வந்து டச் பண்ணல. எப்போதுமே பாத்தீங்கன்னாக்க, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை தான் பார்ப்போம் ஒழிய அடுத்த பிரச்சனையை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம பார்க்க மாட்டோம்ன்றது இதுல இருந்து தெரியுது. அப்போ பாருங்க, கிறிஸ்தவர்கள் வந்து ஓய்வா இருந்தாங்க அப்படின்னு பார்க்கிறோம். உபத்திரவத்துல வந்து எப்போதுமே உபத்திரம் கொடுக்கறவங்க பாத்தீங்கன்னாக்க, நமக்கு அவங்களுக்கு உபத்திரம் வந்துச்சுனாக்க அவங்களால தாங்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அவங்களோட பிரச்சனையை சரி பண்றதுக்கு முதல்ல பார்ப்பாங்க அப்படின்னு பாக்குறோம். ஆனா நம்ம கிறிஸ்துவுடைய சிந்தை உடையவர்கள் அப்படி எப்படி இருப்பாங்க? கிறிஸ்துவுடைய சிந்தை உடையவர்கள் மற்றவங்களுக்கு உபத்திரம் கொடுப்பாங்களா? கிறிஸ்துவ போல நம்ம எப்படி இருப்பாங்கன்னாக்க, பிறரை உபத்திரப்படுத்தி பார்க்க மாட்டாங்க அப்படிப்பாங்க. கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்துவோட சிந்தனை நமக்கு இருந்துச்சுன்னா, சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் இல்ல, நம்ம ஐக்கியத்துல மட்டும் இல்ல, வெளி உலகத்துல எங்கே இருந்தாலும் மற்றவங்களுக்கு உபத்திரவம் கஷ்டம் கொடுக்கணும் அப்படின்ற நினைப்பு இருக்காது அப்படின்னு பாக்குறோம். தீமைன்னு தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம் தீமை அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது அப்படின்னா, அந்த தீமைக்கு ஒத்து போகாம ஒத்துழையாம இருக்கிறது அவங்களோட பழக்கமா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். உதவாம இருக்குது. அதாவது ஒரு தீமை ஒருத்தர் செய்யறாரு, அந்த தீமை என்னோட நண்பர் அல்லது சகோதரர் எனக்கு அன்புக்குரியவரா இருந்தாலும் பரவாயில்ல, அவரு தீமை யாருக்கோ ஒரு தீமை செய்யறாருன்னா அதை பார்த்துக்கிட்டு நம்ம வந்து அதுக்கு ஒத்துழைக்கிறது அப்படின்றது கூட செய்ய மாட்டாங்க. யாருனாக்க கிறிஸ்துவின் சிந்தனை உள்ளவர்கள் அப்படின்னு பாக்குறோம். அவசியம் ஏற்படும் போது தவறை சுட்டி காட்டணும்.
சுட்டி காட்டினாதான் இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தை நமக்குள்ள இருக்குன்னு பார்க்கிறோம். சுட்டி காட்டுறதுனாக்க நம்ம வந்து ஃபோர்ஸா நம்ம வந்து ஒரு சண்டை போடுற மாதிரி அப்படி கிடையாது. அவங்க மேல வச்சிருக்க அன்பின் நிமித்தமா நம்ம வந்து அந்த தவறை சுட்டி காட்டி அவங்கள அந்த அதுல இருந்து விலகி கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்றத பார்க்கிறோம். கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்கள் அந்த மாதிரி ஒரு சிந்தையில இருக்கிறவங்க தான் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களா நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் பார்த்தீங்கன்னா கூட அவங்களோட நிருபங்கள்ல வந்து என்ன பண்றாங்க, தவறான ஏதாவது ஒரு தவறு செய்யும் போது நிருபங்கள்லயும் சொல்றாங்க. நேரடியா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு, பேதுரு வந்து ஒரு தவறு செய்யறாரு. தவறு செய்யும் போது நேரடியா அவர் வந்து இந்த தவறை சுட்டி காட்டுறாரு. சுட்டி காட்டுறது வந்து அவரை குற்றப்படுத்துறதுன்றதுக்காக எண்ணம் இல்லை, அவரை வந்து குறை சொல்லணும், நான் தான் மேன்மை அப்படின்ற மாதிரி இல்லை. ஒரு சகோதரன் ஒரு தவறான விஷயத்தை செய்யும் போது அந்த தவறை சுட்டி காட்டி அந்த தவறுல இருந்து அவர் வெளியே கொண்டு வரணும். ஒருவேளை ஒரு சுட்டி காட்டலன்னா என்ன ஆயிருக்கும்னாக்க, பேதுருக்கு என்ன ஒரு நினைப்பு இருக்கலாம் அப்படின்னாக்க, இது நம்ம செஞ்சது தப்பு இல்லை, இதை நம்ம தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னு கூட இருக்கலாம். அப்போ வந்து ஒரு சகோதரன் இடறி விழாமல் இருக்கணும்னாக்க நம்ம வந்து ஒரு அந்த தவறை சுட்டி காட்டுறதுல தவறு இல்லை. ஆனா தவறை சுட்டி காட்டினதுக்கு அப்புறம் அந்த அந்த சகோதரன் மேல நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா அன்பா தான் இருக்கணும். அதுல இவர் இந்த தப்பு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்ம வெறுத்து ஒதுக்கவோ இல்ல அவரை ஒரு தள்ளி விடவோ நம்ம முயற்சி கூட, அவரை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவரை திரும்பவும் ஐக்கியத்துல வந்து நம்ம ஃபுல்லார ஒன்னா இணைஞ்சு நம்ம எல்லாருமே என்ன எதுக்காக வந்திருக்கோம், ஒரு ஓட்டத்துல போயிட்டு இருக்கோம். அந்த ஓட்டத்துல இணைந்து போகணும். எல்லாருக்குமே அந்த பரிசு இருக்கு, ஓடுற எல்லாத்துக்குமே பரிசு இருக்கு. அப்படின்றப்ப ஒருத்தனை தள்ளி விட்டுட்டு நான் மட்டும் முன்னே போவோம் அப்படின்னு சொல்றதுல ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து உலகத்துல இருக்கும். ஆனா சத்தியத்துக்குள்ளார எல்லாருக்குமே அந்த பரிசு இருக்குது. யாருக்கெல்லாம் ஓடுறாங்களோ, அந்த ஓடி கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கிறாங்களோ அந்த பரிசு இருக்கு. அப்படின்றப்ப நம்ம எப்படி பண்ணணும்னாக்கா அவங்கள அன்பின் நிமித்தமா அவங்களுக்கு சொல்லி காட்டலாம், சுட்டி காட்டலாம் அப்படின்றத பார்க்கணும். இது இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுதான் நம்மளுடைய பிரமாணங்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிறதா அர்த்தம். அப்ப நம்ம வந்து இந்த மாதிரி கிறிஸ்துவின் சிந்தனையோட நம்ம இருக்கணும்னு பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னாக்க இந்த கிறிஸ்தவர்களுடைய அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில இப்போ திரும்ப வந்து ஒரு ஐக்கியம் வருது. அதாவது ஒரு பிரச்சனையில யூதர்கள் வந்து இவங்களை வந்து சிதறடிக்கிறாங்க. திரும்ப வந்து இவங்க ஆர்கனைஸ் ஆகுறாங்க, ஒன்னாகும் போது இவங்களுக்குள்ளார வந்து ஒரு குணலட்சணம், ஒரு நல்ல ஒரு மேம்பாடு ஆகுது. குணங்கள் வந்து கேரக்டர் வந்து நல்லா டெவலப் ஆகுது. என்ன கேரக்டர் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். கேரக்டர் அப்படின்றப்ப இந்த வாசிப்போம் சிஸ்டர். சங்கீதம் 111 சங்கீதம் 10 வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்ம அந்த திருவசனத்துல கூட சொல்லியிருப்போம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு அவங்க விருத்தி அடைஞ்சாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்போ கர்த்தருக்கு பயப்படணுமா? கர்த்தருக்கு ஏன் பயப்படணும்? இந்த கர்த்தருக்கு பயப்படணும் அப்படின்றதுல இந்த அதுக்கு முன்னாடி இந்த குணலட்சங்கள்ல மேம்பாடு அப்படின்ற விஷயத்துல போன வாரம் கூட ஒரு சப்ஜெக்ட் லால்குடியில சவாரி எடுத்தாங்க. குணலட்சணங்கள்ல மேம்பாடுன்றது வந்து எப்படின்னாக்க, நம்ம எப்படி பிரயாசப்படுறோம் அப்படின்றத, நம்ம வந்து தங்கம், வெள்ளி, விலையேறப்பெற்ற கற்கள், அல்லது மரம், புல், வைக்கோல், இந்த மாதிரி 6 விஷயங்கள் சொன்னாங்க. அந்த 6 விஷயத்துல வந்து எவ்வா நம்ம இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிராம் நம்ம தங்கம் வாங்குறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு பிரயாசப்படுவோம், அதிகமான பிரயாசம் இருக்கும். ஆனா அதே வைக்கோல் 1 கிராம் வாங்கணும்னா அது வந்து ஒரு பொருட்டே கிடையாது. அதுதான் நம்ம பிரயாசம் எப்படி படுறோம். நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மளை பில்ட் பண்றது. அதாவது ஒரு கட்டடத்துக்கு ஈக்குவலா, கட்டடம் கட்டுறதுக்கு ஈக்குவலா இதை வந்து சகோதரர் மென்ஷன் பண்றாங்க. அப்ப கட்டடம் கட்டுறது வந்து நம்ம எப்படி கட்டுறோம்? தங்க மாதிரி ஒரு கட்டடத்தை கட்டுறோமா? நம்மளோட கேரக்டரை நம்மளை வந்து ஒரு தங்கமான ஒரு கேரக்டரா நம்ம டெவலப் பண்றோமா? அல்லது ஒரு வைக்கோல் மாதிரி ஒண்ணுக்கும் ஒரு வேல்யூ ரொம்ப கம்மியான ஒரு பில்ட் பண்றோமா அப்படின்றதா. தங்கம் வந்து இப்ப ஒருவேளை ரெண்டையும் நம்ம டெஸ்ட் பண்றதுக்குன்னு போறோம், தங்கத்தை வந்து சுட்டரிக்கிறோம். அப்ப என்ன ஆகும்? அது வந்து அதோட தன்மை வந்து மாறாது, தங்கமா தான் இருக்கும். ஆனா வைக்கோல் என்ன ஆகும்? ஒண்ணுமில்லாம போயிடும். அப்ப அந்த கேரக்டர் வந்து நமக்குள்ளார எப்படி டெவலப் பண்ணும் அப்படின்றத
பார்க்கலாம். இப்ப இந்த கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா எப்படி எப்படிப்பட்ட பயமா இருக்கணுங்க? கர்த்தர் வந்து நம்மளை வந்து தண்டிச்சிருவாரு அப்படின்ற பயம் இருக்கணுமா? எப்படி இருக்கணுங்க? தீமை செஞ்சாக்க தண்டிப்பார் அப்படின்ற பயமா, இல்ல வேற எப்படி? தீமையை விட்டு விலகி இருக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதாவது இந்த பயம் வந்து எப்படி இருக்கணும்னா, சுயநலத்தோட கூடிய ஒரு பயமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சுயநலத்தோட வராது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை ஒரு எக்ஸாம்பிள், ரோட்ல போறோம், ஏதோ ஒரு ஒரு பெரிய ஆள் நிக்கிறாங்க, நம்ம கூட சண்டைக்கு வர்றாங்க அப்படின்றப்ப அவங்க வந்து சொல்றதை கேட்கலன்னா அடிச்சிடுவாங்க அப்படின்றதுக்காக நம்ம அவங்க சொல்றது அவனுக்கு சொல்றதை செய்யறோமா, அல்லது எப்படி செய்யறோம்? நம்ம ஒரு ரவுடி இருந்தானாக்க நிச்சயமா என்ன பண்ணுவோம்? அந்த மாதிரி பயத்தை தான் சொல்றாரு அங்கே தேவன். நிச்சயமா இல்ல. கர்த்தர் வந்து தீமையே உருவானவர் அப்படின்ற விஷயம் கிடையாது. இங்க கர்த்தர் வந்து நித்திய தண்டனை கொடுப்பாரு அப்படின்றது கிடையாது. எதிரிகளிடத்தில் அநீதியா நடந்து கொள்வார் அப்படி இல்லாம இருப்பார் தேவன். தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். தேவன் வந்து நீதி உள்ள ஒரு தேவன் தான். ஆனா அதே சமயம் அவரோட நீதியில வந்து அன்பும் இருக்கும் அப்படின்றதையும் பார்க்கணும். அப்படின்றப்ப நம்ம தேவன் வந்து ஒரு நமக்கு நம்ம அவருக்கு கீழ்ப்படியலைன்னா நம்மளை தண்டிச்சிருவார் அப்படின்ற பயத்தினால நம்ம வந்து தேவன்கிட்ட பயப்படுறோமா அப்படின்றத பார்க்கணும். நிச்சயமா அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத அப்படி இருக்காது. ஒருவேளை நம்ம சரியானபடி தேவனை வந்து நம்ம அவரோட அன்பை பத்தி நம்ம ருசிக்காம, நம்ம அவரை பத்தி தெரிஞ்சுக்காம இருந்தோம்னா என்ன ஆகும்னாக்கா இப்படிதான் இருக்கும். அவர் வந்து ஒரு தண்டனை கொடுக்கிறவரு, வெளியில பெயர் சபையெல்லாம் பாத்தீங்கன்னா நரகத்துக்கு போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட நினைப்பாங்க. பட் அந்த மாதிரி ஒரு பயம் நமக்கு இருக்கக்கூடாது. தேவ பக்தியினால் ஒரு பயம் தான் நமக்கு இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். தேவ பக்தியினால் வரும் பயம், தேவ பக்தியினால் வரும் பயம் அப்படின்னா, தேவன்கிட்ட பக்தின்னா என்ன பக்திங்க? எப்படிங்க அதை வெளிப்படுத்துறது, எப்படி காமிக்கிறது? தேவன்கிட்ட பக்தினாக்க எப்படி? தேவன் வந்து அவரோட மேன்மை, அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு உன்னதர், அவரோட நன்மை, அவர் நமக்கு எப்படியெல்லாம் நன்மை செய்யக்கூடியவர் அப்படின்னு அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறது. அது கீழ்ப்படிதல் வந்து எப்படி இருக்கணும்னாக்க ஒரு அன்பின் நிமித்தமா இருக்கணும். எப்படி அன்பின் நிமித்தமா இருக்கிறது அப்படின்னாக்க, ஒரு தகப்பன் மேல ஒரு பிள்ளை வந்து ஒரு அன்பு வச்சிருக்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பிள்ளை என்ன தகப்பன் வந்து பிள்ளைங்க மேல அன்பு வச்சிருப்பாங்க. அந்த பிள்ளை வந்து ஒருவேளை தவறு செய்யும் போது அந்த அன்பை தகப்பனோட அன்பை உணர்ந்து அந்த பிள்ளை என்ன பண்ணுவாங்க? தகப்பன் இந்த தவறு செய்தால் நம்ம மேல வந்து ஒரு அன்பு குறைஞ்சிரும் அப்படின்ற ஒரு பயத்துல வந்து செய்யாம இருப்பாங்க. அது மாதிரிதான் நம்ம தேவன்கிட்ட வந்து நம்ம வந்து அவருக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்னாக்க, அவர் சொல்ற விஷயத்த நம்மளோட வசதிக்கு இன்னைக்கு செய்யறது அப்படின்னாக்க செஞ்சுட்டு போய் நின்னோம்னா அவர் என்ன பண்ணுவாரு? அவருக்கு என் மேல உள்ள அன்பு குறைஞ்சிரும். நிச்சயமா அவருக்கு கீழ்ப்படியலைன்னா எப்படி நான் அவரை ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பயம், அந்த மாதிரி பயம்தான் நம்ம தேவன் எதிர்பார்க்கிறார். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தேவன் வந்து நம்மளை தண்டிச்சிருவாரு அப்படின்ற பயம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து தேவன் மேல இருக்க அன்பு நிமித்தமாக அவருக்கும் எனக்கும் உள்ள உறவு வந்து கெட்டு போயிடக்கூடாது. ரிலேஷன்ஷிப் எப்போ வந்து ஒரு அன்பு ரிலேஷன்ஷிப் கெட்டு போகுதுனாக்க, ஒருத்தர் என்ன சரியான நியாயம்னு நினைக்கிறாரோ அதை வந்து இன்னொருத்தர் வந்து எதிராக செய்யும் போது நிச்சயமா வந்து அந்த ஒரு பிரச்சனை வரும். தேவனுக்கு எதிராக நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னாக்க, அவர் மேல அன்பு இல்லை அப்படின்னாக்க செய்யலாம். ஒருவேளை அன்புள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க, நிச்சயமாக தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய வார்த்தைகளுக்கு, அதுதான் தேவனுக்கு பயப்படுற பயம் அப்படின்னு பார்க்கிறோம். தேவனுக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்ய பயப்படுவதும் அல்லது அவரது அன்பும் தயவும் நம்மை விட்டு பிரிய செய்யும் எதையும் செய்ய பயப்படும் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்.
ஆனா அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு இடத்துல சொல்றாரு, வாசிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. இந்த இடத்துல பயம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பயம் இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல தேவன் என்ன சொல்றாங்க வசனத்தின் மூலமா? தேவனுக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அப்ப பயம் வேணும்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பயம் வேண்டாம்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன, எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இது தேவ பக்தியினால் வரும் பயம் அல்ல, அச்சத்தினால் வரும் பயம். தேவன் தேவன் தேர்ந்து விலகி எப்ப நம்ம போறோமோ, விலகி போக போக நமக்கு ஒரு வித அச்சம் வரும். எப்படி வரும்னாக்க, நிச்சயமா தேவன் நம்மளை ஏத்துக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கும். அப்போ அந்த அந்த அச்சம் வராம இருக்கணும் அப்படின்னாக்க, பயம் வராம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும்? அவரோட அவர் இசைந்து அவர் என்ன சொல்றாரோ அவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும் அப்படின்ற ஒரு இதுதான். அது தேவ பக்தியினால் பயத்தை இந்த இடத்துல இவர் சொல்லல, அச்சத்தினால் வரும் பயத்தை சொல்றாரு. தேர்ச்சி பெற்ற கிறிஸ்தவர் தேவ அன்பின் மூலம் தன்னிடமிருந்து அடிமைத்தனத்தின் ஆவியை இழந்து, அடிமைத்தனத்தின் ஆவியை இழந்து அப்படின்னா இது என்ன அடிமைத்தனத்தின் ஆவி? இப்போ ஒரு சகோதரன் மேல ஒரு அன்பு வச்சிருக்கிறோம். அந்த அன்பு நிமித்தமா அவர் எது செஞ்சாலும் அவருக்கு சப்போர்ட் பண்றதுன்றது தான் அடிமைத்தனத்தின் ஆவி. அந்த சகோதரன் மேல நம்ம அன்பு வச்சிருக்கிறோம் அப்படின்னாக்கா, அவர் தவறு செஞ்சாலும் அவர் நம்ம சுட்டி காட்டுறது தான் நம்ம தேவனுடைய ஆவியா இருக்கும். இது அடிமைத்தனத்தின் ஆவி அப்படின்றத தான் பார்க்கிறோம். வாசிப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்குண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க வேண்டாம். நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காங்க தேவன்? ஆனபடியால் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறதுக்கு ஏதுவான வாக்குத்தத்தம் உண்டாயிருக்க. அப்ப இது என்னன்னாக்க, ஒரு ரிலே ரேஸ்ல ஓடுறாங்க. ஒரு ரேஸ்ல ஓடும்போது எல்லாருக்குமே அங்க பரிசு கொடுக்குறாங்களா அப்படின்னா நிச்சயமா இல்லை. யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் வர்றாங்க, செகண்ட் வர்றாங்க, மற்ற யாருக்குமே கிடைக்காது. ஆனா இந்த சத்திய ஓட்டத்துல எல்லாருக்குமே பரிசு இருக்கு. அவங்க ஓடுற வேகம் வேணா குறையலாம், முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வரலாம், ரெண்டாவது வரலாம். அந்த கோடை யாரு ரீச் பண்ணிட்டாங்களோ, கடைசி வரைக்கும் உண்மையுள்ளவர்கள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பரிசு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கும்போது அதை அடையாம இருக்கிற அளவுக்கு நம்ம பின்வாங்கி போயிடக்கூடாது. பாதியிலே அந்த ரிலேல அந்த ரேஸ்ல போயிடக்கூடாது. அட்லீஸ்ட் நம்ம ஒரு நம்ம ரீச் பண்றோமா இல்லையான்னு தெரியல. நம்மலாம் ரேஸ்ல கூட இருக்கிறோம். ரேஸ்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு. ரேஸ்ல இல்லாம வெளி உலகத்துல அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கூட இல்லை. ஆனா நமக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி நம்ம அந்த வாக்குத்தத்தம், தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்திற்கு படி நம்ம ஓடி நம்ம வெற்றி பெறணும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ லித்தாவில் குடியிருந்த பரிசுத்தவான்கள். இப்ப இந்த சம்பவம் எங்க நடக்குது அப்படின்னாக்க, லித்தான்ற ஒரு பட்டணத்துல நடக்குது. நம்ம அப்போஸ்தலர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, ஜெருசலேம் சுத்தி அந்த ஏரியால தான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஊழியம் பண்ணிட்டு இருக்கிற அந்த இடங்கள்ல எருசலேம், யூதேயா, அதாவது யூதேயான்றது தேசம். அந்த தேசத்து முழுசுமே அவங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது உபத்திரவத்தினால ஏற்படுற அந்த சிதறன்று இருக்கிற அந்த எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்றாங்க. ஆர்கனைஸ் பண்ணி ஒரு எல்லாத்தையும் சேர்த்து சபையை உருவாக்குறாங்க. அந்தந்த ஏரியால ஒவ்வொரு சபைகளை உருவாக்குறாங்க, சின்ன சின்ன சபையா உருவாக்குறாங்க. அந்த வேலையில பேதுரு என்ன பண்றாருன்னா, லித்தான்ற ஒரு பட்டணத்துக்கு போறார். லித்தான்ற பட்டணம் அந்த யூதேயால இருக்கிறது தான். அது எங்க இருக்கு அப்படின்னா, சாரோன் சமவெளியின் பிரதான பட்டணமா இருக்குது. சாரோன் சமவெளியில நீங்க யாரை பார்க்க போறாரு இந்த லித்தா பட்டணத்துல அப்படின்னாக்க, யார்? பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்றாங்க. பரிசுத்தவான்கள்னாக்க யாருங்க பரிசுத்தவான்கள்? யாருங்க பரிசுத்தவான்கள்? தேவனுக்கு பிரியமா இருக்கிறவங்க. அப்ப நம்ம இல்லையா? இந்த பரிசுத்தவான்கள் அப்படின்றத உலகத்தார் பல சமயங்கள்ல எப்படி
பயப்படுறாங்களாம், இந்த வார்த்தையை யூஸ் பண்றதுக்கே பயப்படுறாங்களாம். நம்ம வந்து பரிசுத்தவான்களா? பரிசுத்தவான்களா சிஸ்டர்? முயற்சி செய்கிறோம், ஆனால் அதுக்கான வாய்ப்புல நம்ம உள்ள வந்துட்டோம். அப்போ பரிசுத்தவான்கள் ஆகிறதுக்கான ஓட்டத்துல இருக்கிறோம் இல்லையா? அட்லீஸ்ட் பரிசுத்தவான்கள் ஆகுறதுக்காக ஓட்டத்துல இருக்கோம் அப்படின்னா என்ன நம்ம நோக்கம் என்னவா இருக்கும்னா, பரிசுத்தவான் ஆகணும் அப்படின்ற அந்த நோக்கத்துல அதுல தானே இருப்போம். ஒரு எக்ஸாம்பிள், நம்ம சாதாரணமா இருக்கிற ஒருத்தன் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவான்? பணம் பணம் பணம்னு அது சம்பந்தமா தான் சிந்திச்சு பணத்தை நோக்கி தான் போவான். பணக்காரனை ஒரு வேளை ஆயிட்டான் அப்படின்னாக்கா அதோட நிறுத்திடுவானா? நிறுத்திட்டாக்கா அது என்ன ஆகும்? திரும்பவும் பழைய நிலைமைக்கு தான் வந்துடுவோம். அது மாதிரிதான் இது. நம்ம ஒரு பரிசுத்தவான் ஆகணுன்ற ஒரு நோக்கத்துல நம்ம வந்திருக்கிறோம். அந்த பரிசுத்தவான் சொல்றதுக்கு கூட நமக்கு வந்து ஒரு தயக்கமா இருக்கு. ஆனா பரிசுத்தவான்களா நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அழைக்கப்பட்ட நம்ம வந்து அந்த ஓட்டத்துல ஓடுறோம். நம்மளோட நோக்கம் வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து நான் ஒரு பரிசுத்தவான் ஆக போறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல ஒரு பணக்காரன் ஆக போறேன்றதுக்கு அவன் எப்படி மும்முரமா வேலை செய்யறானோ அந்த மும்முரமா பரிசுத்தவான் ஆக போறேன் அப்படின்ற ஒரு மும்முரத்துல நம்ம ஓட்டம் ஓடணும் அப்படின்னு பாக்குறோம். இந்த பரிசுத்தவான்கள் அப்படின்ற விஷயத்துல வந்து உலகத்தார் என்ன என்ன பிரச்சனையில இருக்கிறாங்க? ஏன் உலகத்தார் வந்து பரிசுத்தவான்கள் தங்களை சொல்றதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு ஒரு காரணம் வந்து சொல்றாங்க, கிறிஸ்தவத்தை பிழைப்பு தொழிலாக கொண்டவர்களில் பெரும்பான்மையானோர் தங்கள் பரிசுத்தர்கள். ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அவங்க வந்து பரிசுத்தர் இல்லை அப்படின்னா. ஏன் அப்படின்னா அவங்க தவறுகள் செய்யறாங்க, செஞ்சதுக்காக அவங்க வந்து வருத்தமும் படுறதுல திரும்ப அவங்க திருத்திக்கிறதும் கிடையாது. ஒருவேளை பரிசுத்தவான் ஆகணும்னு அவங்க முயற்சி செஞ்சிருந்தாங்கன்னா கூட அவங்க என்ன பண்ணிருக்கலாம், தங்களை பரிசுத்தவான்கள்னு சொல்றதுக்கு ஒரு தயக்கம் இருக்காது. அப்போ அவங்க வந்து பரிசுத்தவான்கள் இல்லைன்றது தெரியும். அப்படின்றப்ப அவங்க சொல்றதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, கர்த்தரோடு நெருக்கமாக வாழாமல் உலகிலிருந்தும் மாம்சம் சாத்தானிடமிருந்து விலகி பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழாதிருக்கின்றனர். அதாவது இப்ப நம்ம வந்து ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சிறு கூட்டம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம், அது உண்மைதான். ஆனா வந்து நம்ம எப்படி இருக்கோன்றது வந்து நம்மளே நிதானிச்சுக்கணும். ஆனா அவங்க வந்து லிட்ரலாவே அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு பிரிச்செடுக்கப்படலை. ஏன்னா உலகத்தார் என்ன செய்யறாங்களோ அதைத்தான் அவங்களும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தேவன் யாருன்னு தெரியாது, கிறிஸ்து யாருன்னு தெரியாது, ஆனாலும் அவங்க கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிறாங்க. அப்படின்றப்ப அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு தங்களை பரிசுத்தவான்கள் சொல்றதுக்கு அவங்களுக்கு ஒரு காரணம் கூட கிடையாது அப்படின்றத பார்க்கணும். அது அவர்களது நண்பர்கள் மற்றும் கிறிஸ்தவ பணியில் பங்கேற்பவர்கள் வந்து அவர்களை புறம்பாக்கும். அதாவது ஒரு கூட்டமா இருக்கும்போது நம்ம மட்டும் தனிச்சு இருந்தோம்னாக்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நம்மளை தனியா ஒதுக்கிட்டு அவங்கெல்லாம் ஒண்ணா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அவங்களோட ஒரு ஐக்கியமா இருந்தாதான் அவங்களோட நினைச்சதெல்லாம் லாபம் அவங்க சம்பாதிக்க முடியும். அப்போ அதனால என்ன பண்றாங்க, தங்களை வந்து விளக்கிக்காதபடிக்கு நானும் உங்கள ஒருத்தன் தான், நானும் ஒரு பாவிதான் அப்படின்னு சொல்லிட்டு, பாவின்னு சொல்றதுல ஒரு பெருமையா இருக்கிறதோ என்னமோ தெரியல, ஆனா பாவின்னு தான் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. நம்மளும் ஒரு பாவிதான், நம்ம பாவம் செய்யாதவங்க இல்ல, பாவிதான். ஆனா பரிசுத்தவான்களா அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றப்ப பரிசுத்தவானா அழைக்கப்பட்ட நம்ம அதுக்கு தகுந்த ஓட்டத்தை நம்ம ஓடணும்னு பாக்குறோம். அடுத்தது இன்னொரு காரணம் பாருங்க. இன்னொரு காரணம் என்னன்னாக்க, பரிசுத்தவான்கள் என்ற வார்த்தையை எதிர்ப்பதற்கான மற்றொரு காரணம், ரோம மற்றும் கிரேக்க கத்தோலிக்க சபை ஒழுங்குமுறைப்படி சில நபர்களை பரிசுத்தவான்கள் என்றும் அழைக்கும். பரிசுத்தவான்கள்னு யார் அழைப்பாங்க? இப்ப நம்ம ஆர்சியில இருக்கிறோம், ஆர்சியில எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு புனிதர் பட்டம்னு ஒண்ணு கொடுத்துருவாங்க, டாக்டர்னு மாதிரி புனிதர் பட்டம். அவர் வந்து எப்படி வாழ்ந்தான்றதை விட அவர் என்ன பொசிஷன்ல இருந்தாரு, எந்த ஒரு தலைமைத்துவத்துல இருந்தாரு அப்படின்றத, வணக்கத்துக்கு உரியவர்களா இருந்தாங்க அப்படின்றதான் பார்த்து அவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்துட்றாங்க. இந்த பட்டம் வந்து இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா அவங்க தங்களை உயர்த்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். மற்றபடி இதனால யாருக்கும் லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. அவங்களுக்கும் லாபம் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. ஏன்னா லாபம்னாக்க தேவன்கிட்ட நம்ம போய் சென்று சேர்றதுதான் ஒரு லாபமா இருக்கும். பட் இவங்களுக்கு அந்த லாபம் இருக்குமா இல்லையான்றது தேவனுக்கு தான் தெரியும். அடுத்தது இன்னொரு காரணம் கூட சொல்றாங்க,
பரிசுத்தவான் என்ற பதத்தை சில வெறுக்க மற்றொரு காரணம் பாசாங்க செய்பவர். இப்ப நம்ம சில சமயங்கள்ல பேர் சபையில இருக்கும்போது கூட இவங்க பெரிய பரிசுத்தவான் மாதிரியே பேசுறான் பாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேர் வாங்குறது யாருன்னாக்க ஒரு கெட்டவங்களுக்கு தான் அந்த ஒரு பேர். அப்படின்றதுனால அந்த பரிசுத்தவான்ற வார்த்தையை வேண்டாம், நான் சாதாரணமாக இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வசனத்தின் சரியாக பொருத்தி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு நிருபங்கள் எழுதுறாங்க. நம்முடைய அப்போஸ்தலர்கள் எழுதியிருக்கிறாங்க நிருபங்கள் எழுதுனது அந்த கொரிந்து சபைக்கோ மற்றவங்களும் அந்த தீத்துக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ இல்லை, நமக்கும் சேர்த்துதான். அந்த ஒவ்வொரு நிருபமும் நமக்கும் சேர்த்துதான். அந்த நிருபத்துல சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை நமக்கு பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சகோதரர். அப்ப பொருத்தி பார்க்கணும் அப்படின்னாக்க நம்ம வாசிப்போம். கர்த்தருடைய ஜனங்கள் அப்போஸ்தலர்களால் பயன்படுத்தப்பட்ட எல்லா நாமங்களையும் பழக்க வழக்கங்களையும் நினைவு கூர்ந்து அதை பொருத்தி கொண்டு அதில் பிரியப்படவும் வேண்டும். அப்போ நம்ம நம்மள அந்த இதுல பொருத்திப்பாங்க. அந்த பரிசுத்தவான்ற ஒரு பதத்துல நம்ம பொருத்தி பார்த்தாதான் நம்ம அதுக்கு தகுதியானவங்களா இல்லையான்னு தெரியும். இந்த ஓட்டத்துக்குள்ளார வந்ததுக்கு அப்புறம் தகுதி இல்லை அப்படின்னா நம்ம தகுதிப்படுத்திக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதுதான் செய்யணும் அப்படின்னு பாக்குறோம். வாசிப்போம். ரோமர் 1 அதிகாரம் 7 வசனம். ரோமர் 1 அதிகாரம் 7 வசனம். தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2 வசனம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகவும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாகும். இதுல எல்லாத்துலயும் என்ன வருதுன்னாக்க பரிசுத்தவான்களாகும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அவங்களுக்கு தான் எழுதுறாரு. அப்ப நம்மளும் பரிசுத்தவான்களா அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த நிருபங்கள் அந்த சபைகளுக்கு எழுதுனது மட்டும் இல்ல, நமக்கும் எழுதுனதுதான். பரிசுத்தவான்களா அழைக்கப்பட்டிருக்கோம். அந்த அழைப்பின் மேன்மையை நம்ம உணர்ந்து இதுல உள்ள ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம நமக்குள்ளார பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு பாக்குறோம். எபேசியர் 1 அதிகாரம் 1 வசனம். எபேசியர் 1 அதிகாரம் 1 வசனம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. இந்த பரிசுத்தவான்ற வார்த்தையில நம்ம பரிசுத்தவான அழைக்கதான் பட்டிருக்கோம். நம்மளை இயேசு கிறிஸ்துவை போல ஒரு பரிசுத்தவானா நம்மளை நினைச்சுக்க கூடாது அப்படின்றதை பார்க்கணும். இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம இருக்கும்போதுதான் நம்ம பரிசுத்தவானா நம்ம மாத்திக்க முடியும். இயேசு கிறிஸ்துவிட்டேந்து கொஞ்சம் விலகி போயிட்டோம்னாக்க அந்த வாய்ப்பு சுத்தமா போயிடும். அப்ப பரிசுத்தவான்ல அழைக்கப்பட்ட நாம இந்த பரிசுத்தவான்னு சொல்லிக்கு அதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம், பரிசுத்தவானுக்கு ட்ரை பண்றோம் அப்படின்னு வேணா சொல்லலாமே ஒழிய கிறிஸ்துவ போல நான் ஒரு பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லவே முடியாது. இப்ப நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வந்துடலாம். இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் அப்படின்றதுதான் இந்த இதோடது. இதுல யார குணமாக்குறார் பேதுரு அப்படின்னாக்க 2 பேர்த்த ஐனேயாவையும் தொற்காலையும். ஐனேயான்றது யாருன்னு தெரியுங்களா? ஐனேயா அவர் ஒரு சாதாரணவர் தான். ஏன்னா யாருக்கும் தெரியாது, அந்த அளவுக்கு பைபிள்லே வசனங்கள் இல்லை. ஆனா அவர் அப்போஸ்தலர்களோடும் அந்த பரிசுத்தவான்களோடும் சேர்ந்து அவங்களோட இணைஞ்சு இருந்திருக்கிறாரு அப்படின்னு பாக்குறோம். அவர் ஒரு 8 வருஷமா அவர் ஒரு இந்த இது என்னது திமிர்வாதம்ன்றது ஒண்ணும் இல்லை, நமக்கு வர்ற ஒரு பக்கவாதம். அது மாதிரிதான், நடக்க முடியாத ஒரு விஷயம்தான். அந்த வாதம் 8 வருஷமா அவருக்கு இருக்கு. 8 வருஷமா அப்படின்னா இது நடக்கிறது கிட்டத்தட்ட கிபி 41ஆம் வருஷம். அப்போ இயேசு கிறிஸ்து உயிரோட அங்க இருந்த காலத்திலேயே நிச்சயமா அவர் அங்கதான் இருந்திருப்பார். நிச்சயமா அவரு ஏன்னா 8 வருஷமா இருந்ததான் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 8 வருஷமா அப்ப இயேசு கிறிஸ்து அப்ப குணமாக்கல. இப்ப இன்னைக்கு ஏன் பேதுரு மூலமா இப்படி ஒரு குணமாக்குதல் நடக்குது அப்படின்றதை நம்ம யோசிக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவரு குணமாக்குனார். ஓகே, நிறைய அற்புதங்கள் செஞ்சாரு.
ஆனா இந்த சூழ்நிலையில இப்போ இயேசு கிறிஸ்து போல மரிச்சு உயிர்த்து மகிமை அடைஞ்சதுக்கு அப்புறம் இங்க நடக்கிற விஷயங்கள், இங்க கிறிஸ்தவர்கள் ஆவறதுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குது அப்படின்றதுல இது ஒரு வாய்ப்பா தேவன் அவர் அமைச்சு கொடுக்குறாருன்னு தான் பார்க்கணும். என்னன்னா, ஒருவேளை பேதுருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னாக்க இந்த கிறிஸ்தவர்கள் அப்படின்ற ஒரு இதே தெரிஞ்சிருக்காது இல்லையா. இது ஒரு அந்த காலத்துல எல்லாம் எந்த ஒரு டெலிகிராமோ இல்ல போனோ எதுவுமே கிடையாது இல்லையா. ஆனா எல்லாமே வார்த்தை மூலமா பரவுற விஷயம்தான். அப்படின்றப்ப இவர் என்ன பண்றாரு, இவரை குணமாக்குறாரு. வாசிப்போம். அப்போஸ்தலர் 9:31. அப்போஸ்தலர் 9:31 முதல். அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கு போனான். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயு என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க சொல்றாரு. அப்போ அவர் தன்னை முன்னிலைப்படுத்தல, இயேசு கிறிஸ்துவின் பேரால் தான் செய்யறாரு. அதுக்கு அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, லித்தா சாரோனிலும் குடியிருந்தவர்களாலும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார். இது மனம் திரும்புதலுக்கு ஒரு வாய்ப்பா தேவன் அங்க உருவாக்குறாரு. ஒருவேளை இயேசு கிறிஸ்து இருந்தப்பவே இவர் குணமாக்கி இருந்தாருன்னா இந்த வாய்ப்பு நிச்சயமா இருந்திருக்காது அப்படின்றத பார்த்தோம். ஆனா இந்த அற்புதங்களும் இந்த குணங்களிக்கிற விஷயம் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிச்சுதா? ரொம்ப நாளைக்குன்னா இந்த காலத்திலயும் இருக்குதான்னு கேட்கிறேன். இல்ல அப்போஸ்தலருக்கு அப்புறம் கூட இருந்ததா? இது இந்த வரம் யாருக்கு மட்டும்தான் தேவன் கொடுத்திருந்தாருன்னா அப்போஸ்தலர்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருந்தாரு. ஏன்னா அந்த நாட்கள்ல அது தேவைப்பட்டுச்சு. அந்த நாட்கள்ல தேவைப்பட்டுச்சு. ஆனா இப்ப அது இல்லை. அப்போஸ்தலர்கள் அவங்க கையை வச்சுதான் அவங்க குணமாக்குனாங்க. இப்ப யாருமே அப்போஸ்தலர் கிடையாது. ஏன்னா அப்போஸ்தலர்ன்றது யாருன்னா கிறிஸ்துவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர்கள். அவங்களால மட்டும்தான் அந்த அற்புதங்கள் அடையாளம் செய்ய முடிஞ்சது. ஏன்னா அந்த நாட்கள்ல அது தேவைப்பட்டது. இந்த நாட்கள்ல அது தேவையா அப்படின்னாக்கா நிச்சயமா இல்லை. இன்றைய நாட்கள்ல வேற வேற விஷயங்கள்ல வச்சு நம்மள ஊழியத்தை செய்ய வைக்கிறார். அன்றைக்கு ஊழியம் செய்யறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்கள் தேவைப்பட்டுச்சு, இன்னைக்கு அது தேவைப்படல அப்படின்றதை பார்க்கிறோம். வாசிப்போம். அப்போஸ்தலர் 9:36 முதல் 38. அப்போஸ்தலர் 9:36 முதல். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீச்சி இருந்தாள். அவள் அக்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமான படியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். லித்தால இருக்கிற நம்ம அப்போஸ்தலர் பேதுரு அவரை கூப்பிடுறாங்க. இப்ப இந்த தொற்கால்ன்றவங்க யாரு அப்படின்றத பார்ப்போம். அவங்க என்ன விதமான கேரக்டர், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். யோகா பட்டணத்துல கடற்கரை ஓரத்துல அவங்க வசிச்சிருக்கிறாங்க. கற்பிப்பதிலும் மற்றும் எல்லா வகையிலும் ஊழியம் செய்து வந்தார். ஊழியம்னாக்க கற்பிப்பதில்னாக்க எப்படி கற்பிச்சாங்க அப்படின்னாக்க, அந்த காலத்துல பைபிள்லாம் கிடையாது. கையில நம்ம பைபிள் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற ரீபிரிண்ட்ஸ் மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. அப்படின்றப்ப பைபிளே இல்லாத காலத்துல அவங்க ஒரு ஊழியம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். மிகுந்த அழகுள்ளவள் சிறிய மொழியில் தபித்தா அவங்க பேர். தபித்தான்றது அழகுள்ளவள் அப்படின்ற அர்த்தம் கூட கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிரேக்க மொழியில் அழகு வாய்ந்தவள் என்று பொருள் தருகிறது. இந்த ஸ்திரீ அழகிலும் கிருபையிலும் முற்றிலும் வேறுபடும். கிருபை என்ன கிருபையில வேறுபட்டு விளங்கினாள்? மற்றவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன கிருபை வேறுபட்டிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். மற்ற எல்லோரை காட்டிலும் தனித்தன்மை உடையவளை காணப்பட்டாள். சார்ந்த குணமும் அமைதலுள்ள ஆவியும். இதுதான் அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு சிறப்பா இருக்குது. முழு அன்பும் உதவும் குணமுமே கர்த்தரிடத்தில் அனலாக இருந்தது. சுடர் விடுகின்ற
வெளிச்சமாய் சுற்றிலும் சாட்சியாக விளங்கும். இவங்களோட கிரியைகள், இவங்க வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யறது எல்லாமே வந்து மற்றவங்கள்ட்ட இருந்து இவங்களை வேறுபடுத்தி காட்டுது அப்படின்னு கூட பார்க்கணும். அவள் வேதாகமத்தை வாசித்ததில்லை, ஏனெனில் அக்காலத்தில் அந்த மக்கள் மொழியில் வேதாகமும் இல்லை. அவள் சத்திய பிரசுரம் சொல்லி நம்ம டிராக்ஸ் கொடுக்குறோம், அந்த மாதிரி கொடுக்கல. அக்காலத்தில் அச்சகமும் இல்லை, ஆனாலும் அவள் தன்னால் என்றதை செய்தாள். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒரு தாளந்து கொடுத்துருக்கிறாரு. ஆனா அந்த தாளந்தை நம்ம முழுமையை பயன்படுத்துறோமா, அல்லது பயன்படுத்துறதுல நம்ம வந்து ஒரு அசட்டையா இருக்கிறோமா? செஞ்சுக்கலாம், பரவாயில்ல, பெண்ணை நம்மளால நம்ம செய்யலன்னா நான் வேற யாராவது செஞ்சிருவாங்க, ஏன் வேற யாருமே இல்லையா, நான் தான் செய்யணுமா அப்படின்லாம் யோசிக்கணும். எல்லாமே வந்து தன்னுடைய ஒரு ஆர்வ மிகுதியால் அவங்க வந்து செய்யறாங்க அப்படின்றதை பார்க்கிறோம். அவர் உதவி தேவைப்பட்ட சகோதரருக்கும் கர்த்தருக்கும் ஊழியம் செய்து வந்தார். கர்த்தரது சகோதரர்கள் அனைவருக்கும் உதவி தேவைப்பட்டது. யாருக்கு உதவி தேவைப்படுதோ அவங்க செய்யறாங்க. தேவைப்படுறவங்க யாருன்றத வந்து பார்த்து உடனே செய்யறாங்க அப்படின்றத பார்க்கிறோம். அவள் தான் பெற்றிருந்த திறமைக்கேற்ற வாய்ப்புகளை சிறப்பாக செய்தார் அப்படின்றதை பார்க்கணும். தரித்திரருக்கு, குறிப்பாக விதவைகளுக்கு உதவி செய்தார். விதவைகளுக்கு உதவி செய்யறது அவ்வளோ ஒரு அந்த காலத்துல வந்து கஷ்டமான, அதாவது விதவைகள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த காலத்துல. கணவனை இழந்துட்டாக்க அவங்களோட லைஃப் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கையா இருந்தது. அந்த மாதிரி ஆட்களுக்கு இவங்க பார்த்து செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதை பார்ப்போம். சொற்கால் ஏழைகளுக்கு ஆடைகளை கொடுத்து உதவும் வழக்கத்தை கொண்டிருந்தாங்க. அவங்க வந்து ஆடை கொடுத்துருக்காங்க. உற்சாகமூட்டும் வார்த்தைகளாலும் உதவி செய்தும் சத்திய ஊழியம் செய்து வந்தார் அப்படின்னு பார்க்க. சொற்காலுக்கு அடைந்த அநேக வாய்ப்பு இன்றைய நாகரிகமான உலகில் இல்லை அப்படின்றத பார்க்கிறோம். ஆனா வந்து இன்னைக்கு இருக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு இருந்துச்சான்னு கிடையாது. இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு டிராக்ஸ் கொடுக்குறோம், ரோட்ல போய் நின்று ஒருத்தரையும் பார்த்து பேசுறோம். ஆனா அந்த காலத்துல வந்து அப்படி முடியுமான்றது தெரியல. ஏன்னா அந்த காலத்துல யூதர்களோட டாமினேஷன் ரொம்ப ஜாஸ்தி. அப்படி போஸ்டர் அடிக்கிறது இதெல்லாம் பண்றோம். இன்னைக்கு பேஸ்புக் இந்த மாதிரி வாய்ப்பு இது அவங்களுக்கு அங்க அப்ப இல்லை, ஆனா நமக்கு இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். ஏழை விதவைகளுக்கும் மற்ற ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கும் தேவையான பணி செய்தல் போன்ற அநேக வாய்ப்புகளை இன்றைய நாகரிக உலகில் இல்லை. அன்னைக்கு செஞ்சது இன்னைக்கு செய்ய முடியாது அப்படின்றதை பார்க்கணும். சொற்கால் எப்படி ஒரு தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தாங்களோ அது மாதிரி ஆவியை நம்ம அனைவரும் பெற்றிருக்க வேண்டும். பெற்றிருக்கணும் அப்படின்னாக்க என்ன பண்ணணும்? நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தாளந்தை நம்ம வந்து சிறப்பா செய்யணும். நம்ம எப்ப நம்ம தேவனுக்காக நம்ம நேரத்தையும் நம்மளுடைய பொருள் எதுவா இருந்தாலும் கொடுக்கறதுக்காக நம்ம தயாரா இருக்கோமோ, அப்போ கிறிஸ்துவனுடைய தேவனுடைய ஆவியை நம்ம கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்க முடியும் அப்படின்றதை பார்க்கிறோம். வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஜீவனை கொடுக்க கடனாளியா இருக்கிறோம். நம்ம ஜீவனை கொடுக்க முடியுமா நம்மளால? சகோதரருக்காக ஜீவனை கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னாக்கா, ஜீவனை கொடுக்கறதுன்னா லிட்டரலா ஜீவனை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு கஷ்ட நிலையில இருக்கும்போது கூட நம்ம வந்து உதவுறது தயாரா இருக்கணும் அப்படின்றத பார்க்கணும். அதுதான் ஜீவனுக்கு, அதாவது இல்லாத ஒரு இடத்துல இருந்து நம்ம செய்யணும்ன்ற அந்த ஒரு நம்மளோட நினைப்பு வந்து அதுதான் வந்து ஜீவனை கொடுக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். அவரது வசனத்தின் மூலமாகவும் அவரது ஏற்பாடுகளின் மூலமாகவும் அவர் நடத்துகிற வழியை இவர்கள் புரிந்து கொண்டு அதற்கு நெருக்கமாக இயன்றவரை நடந்து கர்த்தருடைய ஊழியத்துக்காகவும் சகோதரருக்காகவும் சத்தியத்துக்காகவும் தங்களுடைய உயிரையே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதே இவர்களது பிரதிஷ்டை. சத்தியத்துக்காக நம்ம வந்து நம்மளுடைய எல்லாத்தையும் நம்ம இழக்க தயாரா இருக்கணும் அப்படின்றது பார்க்கணும். நமது உடன்படிக்கையானது சுயம் அழித்து விடாமல் பாதுகாப்பதல்ல, மாறாக சுயத்தை பலியிடுவதே ஆகும். சுயத்தை பலியிடுவது, நம்ம வந்து ஞானஸ்நானம் எடுக்கும் போதே நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய சுயத்தை நம்ம விட்டு கொடுத்துடுறோம் அப்படின்றதுக்காக தான் நம்ம
உடன்படிக்கை தேவன்கிட்ட பண்றோம். நான் என்னுடைய சித்தத்தை செய்யறதுக்கு வரல. சுயம்ன்றது என்னன்னா, நான் என்ன நினைக்கிறேன் அதை செய்யறதுக்கு நான் வரல. தேவனை உம்முடைய சித்தத்தை செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன். அப்போ நம்ம சுயத்தை நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அதெல்லாம் பலி கொடுக்கணும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். நாம் நித்திய நாம் நித்திய ஜீவனையும் மகிமையான ஆவிக்குரிய ஜீவிகளாவோம் என்ற நம்பிக்கையையும் நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆனால் பரிபூரணத்தையும் புதிதான ஜீவனையும் அடைவோம் என்ற நம்பிக்கையை அளிக்கும் வேதாகமத்தின் நிபந்தனைகளும் விதிமுறைகளும் எதிர்பார்ப்பது மீதமுள்ள தற்கால பூமிக்குரிய வாழ்க்கையை நாம் பலியிட வேண்டும் என்பதே ஆகும். நம்மளுடைய மீதி உள்ள நாட்கள், அதாவது ஞானஸ்நானம் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன வாழ்க்கை வாழ்றோமோ அது எப்படிப்பட்டதா இருக்கும்னா, முந்தைய வாழ்க்கையில உள்ள விஷயங்களை நம்ம பலியா கொடுத்துட்டு நம்ம தேவனுக்காக நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். தேவனுக்காக வாழ்றது அப்படின்னாக்கா நம்மளுடைய சொந்த வேலையெல்லாம் பாக்குறது யாரு அப்படின்னா அதுவும் செய்யணும் தான். ஆனா அதை செஞ்சுட்டு மீதி உள்ள நம்மளுடைய நேரங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், தேவனுக்காக நம்ம பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். தொடர்புடைய மற்றொரு கருத்து என்னவெனில், ஐயத்துக்கிடமின்றி நமது பிரதானமான ஊழியத்தின் ஆவிக்குரிய உணவு, ஆவிக்குரிய தண்ணீர், ஆவிக்குரிய ஆடையை சுவாச வீட்டாருக்கு தருவதே ஆகும். நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கும் திறனுக்கும் தக்கபடி நாம் எல்லா மனிதருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலர் கட்டளையிடுகிறார். இது ஒரு கட்டளையாவே கொடுக்குறாரு. நம்மளால முடிஞ்சதை கண்டிப்பா நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுடைய தாளந்து நமக்கு திறமைக்கு தகுந்தாப்புல நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரும் இறக்கும் தன்மையில் தயாள குணம் உள்ளவர்கள் என்று தங்கள் அயலார்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். மத்தவங்க சொல்லணுன்றதுக்காக அப்ப நம்ம செய்யணுமா? இப்படி இதுல என்ன சகோதரி சொல்றாங்கன்னா, கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரும் இறங்கும் தன்மையில் தயாள குணம் உள்ளவர்கள் என்று மற்றவங்க அயலார்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அப்போ தயாள குணமா மற்றவங்க எல்லாம் அங்கீகரிக்கணுன்றதுக்காக நம்ம செய்யணுமா அப்படின்னா நிச்சயமா அப்படி இல்லை. அங்கீகரிக்க மாட்டாங்க. அங்கீகரிச்சாலும் பரவாயில்ல, அங்கீகரிக்கனாலும் பரவாயில்ல. நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத பார்க்கணும். இது பணமோ அல்லது கருணை வார்த்தையோ, அதாவது இந்த விஷயத்துல நீங்க கொடுக்க வேண்டியது பணம் மட்டும் இல்லை. பணம் இருந்தா கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஆனா நம்மளால முடிஞ்ச கருணையான வார்த்தை, அன்பான வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை நம்ம கொடுக்கணும். அதுக்கு விட்டுட்டு நம்ம ஒரு சகோதரன் ஒரு சின்ன தவறு செய்யற, ஒருவேளை தவறு செய்யாம கூட அவர் தவற கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்காக நம்ம அவரை நம்ம ஒரு குற்றப்படுத்தி அவரை அசிங்கப்படுத்தி இந்த ஓட்டத்திலேருந்து வெளியே போற அளவுக்கு செய்யறது கூட தவறு தான். அப்ப நம்ம கருணை வார்த்தை சொல்லனாலும் கூட பரவாயில்ல, நீங்க அப்படி ஒரு சகோதரன் வழி விலகி போற அளவுக்கு நம்ம நடந்துக்க கூடாது. அட்லீஸ்ட் நம்ம அந்த விஷயத்திலேயாவது நம்ம உறுதியா இருக்கணும் அப்படின்றத பார்க்கணும். அதிக ஆசீர்வாதத்தையும் அதிகமாக தேவ சாயலை அடைய வழிவகுக்கும். வாங்குவதை காட்டிலும் கொடுப்பதே நன்மையானது என்று நினைவில் கொள்ள வேண்டும். நம்ம ஒருத்தவங்க உதவி செய்யறாங்க அப்படின்றதுக்காக நம்ம அவங்கள்ட்ட மேலும் மேலும் எதிர்பார்க்கறத விட, நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றத நம்மளோட மனசுல வச்சுக்கணும். ஒருவேளை நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கோம்னாக்க ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுனாக்க, இவங்களுக்கு எந்த ஒரு தாளந்துமே இல்லையா, ஏன் இவங்க மற்றவங்களையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு வெறுப்புணர்வு கூட சகோதர ஐக்கியத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம செய்யறது, உதவி செய்யறோமா செய்யலாம், ஆனா எல்லா நேரத்திலையும் நம்ம மற்றவங்களை எதிர்பார்க்க கூடாது. இக்கட்டான நேரத்துல உதவி எதிர்பார்க்கும் போது முடிஞ்சவங்க எல்லா சகோதரத்தையும் செய்யணும். ஆனா எல்லா நேரத்திலையும் நம்ம செய்யணும்ன்ற, உதவி செய்யணும்ன்ற எண்ணத்துலதான் இருக்கணுமே ஒழிய உதவியை மற்றவங்கள்ட்ட வாங்கிக்கலாம் அப்படின்ற எண்ணம் நம்மள்ட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கணும். ஆஸ்திகளில் குறைவுபட்டு தயாள குலத்தோடு பரிசுத்தவான்களின் தேவைக்கும் மற்றவர்களது தேவைக்கும் சபையின் தற்காலிக தேவைக்கும் கொடுக்க இவர்கள் ஒன்றும் பெற்றிருக்கவில்லை. இப்படிப்பட்டவர்கள் சத்தியாவை தேற்றுவதாகிய பணியை செய்து எப்படிப்பட்ட தேவையுடையோராக இருப்பவர்களுக்கு இறங்கி உதவி செய்வது அதிக விலையேற பெற்றது, அதிக மதிப்பு மிக்கது, அதிக பலனளிப்பதும் அதிகமான நம்பிக்கையில் மகிழ்ச்சி முற்றுவதுமாகும். நம்ம ஒரு வசதி இல்லாத, ஆஸ்தி அந்தஸ்து இல்லாத ஒரு ஆளா கூட இருக்கலாம், அது ஒரு தப்பு கிடையாது. ஆனா
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா சத்திய வசனத்தை வந்து நம்ம சகோதர சகோதரிகளோட பகிர்ந்துக்கிறதும் அல்லது அவர்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்றதும் அவங்களோட வந்து ஒரு ஐக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல அப்படிதான் இருக்கணும். ஆனா இது வந்து சில சமயங்கள்ல என்ன ஆகுதுன்னாக்க ஒரு ஆஸ்தி அந்தஸ்து இல்லாத ஒருத்தர் வந்து நம்ம வந்து ஒரு சமமா நம்ம நடத்துறோமா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். நம்ம வந்து ஆஸ்தி அந்தஸ்துன்றது நமக்கு வந்து ஒரு ஒரு தேவன் கொடுத்த ஒரு விஷயம். இது இது மற்றவங்களுக்காக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குன்னு ஒழிய ஏற்றத்தாழ்வு நமக்குள்ளார வந்துடக்கூடாது. இந்த ஆஸ்தி அந்தஸ்து குறைவுபட்டு இருக்குது அல்லது அதிகமா இருக்கு அப்படின்றதுல ஒரு ஒரு விரோதம் பாராட்டுறதோ அல்லது நமக்குள்ளார ஒரு ஒரு ஐக்கியம் இல்லாம இருக்கிறதோ ஏற்றத்தாழ்வு இருக்கிறதோ அது கூடாது அப்படின்றதையும் பார்க்கணும். அனைவரும் இப்படிப்பட்ட தொற்காலின் குண இயல்பை விளைய செய்ய வேண்டும். இந்த குணமெல்லாம் வந்து தொற்காட்ட இருந்தது அப்படின்ட்டு பார்க்கணும். இந்த குணங்கள் வந்து நம்மள்ட்டையும் இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஆனா இவ்வாறாக இந்த போதிலும் அவள் வாழ்ந்த நாட்களில் அவளை குறித்து தீயென பேசினர். அவளது தயவு பெற்றவர்களில் சிலரும் அவளை குறித்து அவள் மனிதர்களால் காணவும் அறியவும் பொருட்டாக அவள் தான தர்மம் செய்தாள். இந்த 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 விஷயத்துல பாருங்க, அவங்க வந்து மனமும் வந்துதான் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா செஞ்ச ஒருத்தவங்கள கூட இப்ப என்ன பண்றாங்க, குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க வந்து தற்பெருமைக்காக செஞ்சதாதான் அவங்க பேசியிருக்காங்க. அந்த நாட்கள்லயும் இவங்க வந்து உதவி செஞ்சதை வந்து ஒரு தவறா கூட பேசியிருக்காங்கன்னு பாக்குறோம். மாறாக அவர்களது அன்பை பெறுவதற்காக ஊழியம் செய்யவில்லை என்றனர். நமக்கு கிடைக்கும் சந்தர்ப்பத்திற்கு தக்கவாறு எல்லா மனிதருக்கும் நன்மை செய்ய தேடும் போது நமது அனுபவமும் இப்படிப்பட்டதாய் இருக்கலாம். நமக்கு கூட இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கலாம். நம்ம வந்து உதவி நிறைய பேருக்கு செஞ்சிருப்போம். ஆனா அந்த செஞ்ச உதவியை வாங்கிட்டு அவங்களே வந்து நம்மள தவறா கூட பேசுவாங்க. அப்படி பேசும்போது நம்ம வந்து அதை கண்டுக்கவே கூடாது. நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து அவ்வளவுதான், தேவனுக்காக நம்ம ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து செல்லணும் அப்படின்னு பாக்குறோம். ஆனால் உங்களை பற்றின தீய பேச்சினாலும் நன்மை பேச்சினாலும் அது உங்களை தடை செய்யக்கூடாது. நாம் கர்த்தரை பிரியப்படுத்தவே பார்த்து நம் இருதயத்தில் அவரது ஆவியை வளர செய்யவும் மற்றவர்களுக்கு முன்பாக விளங்க பண்ணவும் வேண்டும். அதனால நம்ம இப்படி பேசிட்டாங்களே அப்படின்றதுக்காக நம்ம தோண்டு போயிடக்கூடாது. நம்மளோட ஓட்டத்தை வந்து சத்தியத்திலையும் சரி உதவி செய்யறதுலயும் சரி நம்ம எப்போது எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் இருக்கணும். மற்றவங்க வந்து நம்ம தவறா பேசினா கூட அவங்களுக்கு ஒரு நாள் நம்மளை பத்தி தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை கடந்து போயிடணும். நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல வந்து வாசிங்க ஸ்டடி. பொறாமை கொண்டவர்களை பொறாமை கொண்ட கலை வகுப்பாராலோ பொறாமை கொண்டவர்களை பொறாமை கொண்ட கலைவகுப்பாராலோ நம்பிக்கையற்ற உலகத்தாராலோ எது பேசப்பட்டாலும் இதுவே நமது ஒரே முறையான வழிமுறையாகும். அதாவது கலை வகுப்பான்றது யார சொல்றாங்கன்னாக்க, நமக்கு விரோதமா நம்மள்ட்ட நன்மையை வாங்கிட்டு கூட நமக்கு விரோதமா பேசினா கூட அவங்களதான் கலை வகுப்பாரோ அல்லது நம்பிக்கையற்ற உலகத்தார் தான் அது மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி பண்ணா கூட நம்ம எப்படி இருக்கணும், நம்மளாதான் கிறிஸ்துவனுடைய அந்த குணலட்சணங்களோட தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு பாக்குறோம். நமது தகப்பன் மற்றும் நமது மணவாளனின் அங்கீகாரத்தையே நாம் பிரதானமாக தேட வேண்டும். அதன் பேரிலேயே மன நிறைவடைய வேண்டும். நம்மளோட மன நிறைவு தேவனுக்கு இயேசு கிறிஸ்துக்கிட்டையும் எனக்கு நல்ல பேர் கிடைச்சா போதும், சர்டிபிகேட் வந்து தேவன் கொடுத்தா போதும். என்னுடைய சகோதரனோ சகோதரியோ வந்து என்னை திட்டுறாங்களா, சரி அவங்க நம்மளை புரிஞ்சுக்காம திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட சர்டிபிகேட் தேவன் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஓட்டத்தை ஓடணும்னு பாக்குறோம். வாசிங்க அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 39 முதல். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து
அவளை உயிர் உள்ளவளாக அவர்கள் முன் நிறுத்தினான். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு அற்புதம் செஞ்சாரோ அது மாதிரி இவரும் பேதுரும் அப்போஸ்தலனாகிய பேதுரும் இந்த அற்புதத்தை செய்யறாரு, உயிரோட எழுப்புறாரு. இந்த விஷயம் எதுக்காக அந்த நாட்கள்ல அருளப்பட்டது அப்படின்னாக்க சபை வளர்ச்சி அடைவதற்காக தான். ஆனா இன்றைய சூழ்நிலையில இன்றைய நாட்கள்ல அது தேவைப்படலை. ஏன்னா அறிவு பெருகிருச்சு. அன்னைக்கு எந்த ஒரு அறிவும் இந்த அளவுக்கு கிடையாது. இன்னைக்கு அறிவு பெருகிருச்சு, எல்லாரும் புஸ்தகம் படிக்கிறாங்க, கையில பைபிள் இருக்குது. அந்த பைபிளை வச்சுக்கிட்டு நம்ம மற்றவங்களுக்கு சொல்றது ஈஸியா இருக்குது. யாருக்கு எல்லாம் தேவை, எந்த விஷயமா எப்படி கொண்டு சொல்லணுமோ அப்படி கொண்டு போறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது. அப்படின்றப்ப அன்றைக்கு தேவைப்பட்டது இன்றைக்கு தேவைப்படலை அப்படின்றதையும் பார்க்குறோம். வாசிஸ்டர். சொற்காலை மரணப்பிடியில் இருந்து மீட்டது பேதுருவின் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு அற்புதமாக இருந்தது. சபையை ஸ்தாபிப்பதற்கான விசேஷ நோக்கத்துக்காக நிகழ்த்தப்பட்ட இது மற்ற அற்புதங்களைப் போலவே அக்காலத்தில் வினோதமாய் தோன்றியது. கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரும் இந்த சுவிசேஷ யுகத்தில் மரணத்தின் பிடியிலிருந்து மீட்கப்படுவதோ, நோயின் படுக்கையில் இருந்து விடுவிக்கப்படுவதோ, அல்லது அப்போஸ்தலர்கள் இங்கே பிரயோகித்த வல்லமை போல் எல்லோரும் வல்லமை பெற வேண்டும் என்பதோ கர்த்தருடைய நோக்கம் என நாம் கருதக்கூடாது. கர்த்தருக்கென்று நம்மை முழுமையாக அர்ப்பணித்த பிறகு நாம் பிரதிஷ்டை செய்த அனைத்தையும் நாம் பெற்ற அறிவு ஞானமாக உபயோகித்து தெய்வீக ஞானம் நமக்கு எதை பகிர்ந்தளித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுவோம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, யார் என்ன சொன்னாலும் நம்மளுடைய சத்திய ஓட்டத்தை சத்தியத்தின்படி தேவன் நமக்கு எப்படி ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறாரோ அதன்படி நம்ம ஓடணும். மற்றவங்க நம்மளை ஒரு திட்டுறாங்க அல்லது அவதூறா பேசுறாங்க, அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம சரியா போயிட்டு இருக்கோமா அப்படின்னு நமக்கே தெரியும். அந்த சத்திய ஓட்டத்துல நம்ம போகணும் அப்படின்றத பார்க்கணும். கடைசியா ஒரு வசனத்தை வாசிச்சு நிறைவு செய்யலாம். வசனம் யோவான் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ. நமக்கு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பாத்திரம், கேரக்டர் என்ன, அடிபட்டு சிலுவை மரணம் அப்படின்றது அவருக்கு அருளப்பட்டது. ஆனா இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு லிட்டரலா உடல் ரீதியான ஒரு துன்புறுத்தல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா நமக்கு என்ன வகையான ஒரு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் கிடைக்கும் அப்படின்னாக்க, நமக்கு மனசளவுல நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். ஃபேஸ் பண்றதுன்னா என்ன, அமைதியா, எப்படி இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஆடு போல அது அமைதியா அந்த வாங்கிக்கிட்டாரோ, அப்ப நம்மளும் என்ன பண்ணோம், நமக்கு கிடைக்கிற அந்த பிரச்சனைகள் மனசளவுல நமக்கு காயங்கள், அந்த காயங்களை நம்ம என்ன பண்ணணும், அமைதியா நம்ம ஏத்துக்கிட்டு நம்ம இயேசு கிறிஸ்துவை போல நம்ம வாழணும் அப்படின்றதுதான் இந்த பாடத்தோடது. தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.